தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் இவ்வளவு காலம் பெருசா தலை தூக்காம இருந்துச்சு. இப்ப நிலைமை மெல்ல மெல்ல மாறுது. இதுக்கு யார் காரணம்? பிஜேபியா? வேற யாரு? தமிழ்நாட்டில் இப்ப பிஜேபி இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. இதுவே நான் எச்சரிக்கிற மதவாத ஆபத்துக்கான சான்று. அடுத்து வாரிசு அரசியல். பெரும்பகுதி தமிழக எம்பிக்கள் வாரிசுகள் தானே. நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்ச போதும் அதே நிலைமை தானே. ஆமா, உங்க கடந்த பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவங்களோட நீண்ட அரசியல் பயணம், 40 ஆண்டு கால அரசியல் பயிற்சி ஆகிய காரணங்களால அவரை ஒரு வழக்கமான அரசியல் வாரிசா பார்க்க முடியாது. இன்னாரின் மகன் என்பதால மட்டும் அவர் உயரல. ஆனா அவரோட மகன் உதயநிதியை அப்படி பார்க்க முடியாது. அரசியல்ல வந்து சில வருஷத்திலேயே துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஸ்டாலின் துணை முதல்வராகும் முன்னாடி எவ்வளவு காலம் உழைச்சிருப்பாரு. விஜய் திரைத்துறைக்கு அவங்க அப்பாவால கொண்டு வரப்பட்டவர்ங்கிற விமர்சனம் வரும் இல்லையா? ஆனா அவரை உச்ச நட்சத்திரமா மாத்தினது மக்கள் தானே. தலைவரா அவரோட அப்பா மாத்திட முடியாது இல்லையா? உதயநிதியும் அதே மாதிரி மக்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வச்சாங்க, எங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? எல்லா அரசியல் வாரிசுகளும் அப்படி வாதிட முடியும். இந்தியர்கள் வாரிசு அரசியல் அரசியலோட தரத்தை எப்படி பாதிக்குதுன்னு உணர மாட்டேங்கிறோம். சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் வாரிசுகள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா ஒரு தோனியவோ சச்சினையோ கோலியவோ நம்ம பார்த்திருக்க முடியாது. அரசியல்ல வாரிசுகளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மற்றவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதே. இந்த அரசியல் வாரிசுகளும் கூட பெர்ஃபார்ம் பண்ணா தானே மக்கள் அவங்களை மீண்டும் தேர்வு செய்வாங்க. நமது ஜனநாயக முறையில போட்டியிடுற வாய்ப்பை கொடுப்பது கட்சி தலைவர்கள் தானே. வாரிசுகளுக்கு மட்டுமே வாய்ப்புன்னா மற்றவங்களுக்கு என்ன வழி? வாரிசு அரசியல் இந்தியால ஏன் தெற்காசியாலேயே மக்கள் பரவலா ஏத்துக்கிட்ட விஷயம் இல்லையா? எல்லாரும் சகிச்சுக்கிட்டாங்க என்பதால அது சரியாயிடாது. நம்மளால இயன்றவரை இதை எதிர்த்து போராடணும். இந்திய நாடாளுமன்றத்தில் 40 வயதுக்கு குறைவான எம்பிக்கள்ல மிக பெரும்பாலானவர்கள் வாரிசுகள் தானே. உங்க பார்வையில தாவேகாவுடைய பெரிய பலவீனம் இல்ல சவால்கள்னா என்ன? அமைப்பு பலத்தை பெருக்குவதுதான் பெரிய சவாலா இருக்கும். அவருக்கு மக்களிடையே மிகப்பெரிய ரசிக பலம் இருக்கலாம். அதை வாக்கா மாற்றுறதுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு அவசியம். அதுதான் பெரிய சவால். அதை செய்யறதுக்கு போதுமான நேரம் இருக்கா? இந்த தொழில்நுட்ப யுகத்துல ஓராண்டுல இதை சாதிக்க முடியும். பெரிய சவால் தான், ஆனா சாத்தியம்தான். விஜய் கிட்ட அமைப்பு இருக்கு, ஆனா அது முழுமையா அரசியல் பற்றிருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அவரது ரசிகர்களான அமைப்பால திராவிட பெருங்கட்சிகளோட பலத்தை எதிர்கொள்ள முடியுமா? மக்கள் கிட்ட அவருக்கு பேராதரவு இருக்கு. அந்த ஆதரவு அவரது ரசிகர்கள் கிட்ட இருந்து வருது. இல்லைன்னா அவர் அரசியல் மாற்றத்துக்கான நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கறவங்க கிட்ட இருந்து வருது. ஆனா இந்த ஆதரவை ஒருமுகப்படுத்தி வாக்கா மாற்றுறது சவால் தான். அதுக்கு வலுவான அமைப்பு தேவை. But the challenge remains that all that support needs to be converted into vote, and for that you need the machinery. There is a view that these could be ஒரு பார்வை ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களா மாறுறது இல்லைன்னு. may not necessarily vote for. But then everyone has a vote, whether you are a political worker, ரசிகர்களுக்கு வாக்குரிமை இருக்குதானே. fanatic, whether you are a common citizen, everyone has got one vote. அவரை திரையில தீவிரமா ரசிக்கிறவங்க வேற கட்சியுடைய தீவிர ஆதரவாளர்களா இருந்தா Now they are assessing him as a political. இப்ப அவரை அரசியல் தலைவராகவும் மதிப்பிடுறாங்க. இப்ப படம் மட்டும் பார்க்க போல பெருந்திரளா அரசியல் நிகழ்ச்சிகள்லையும் வந்து அவர் பேசுறத கேட்கறாங்க.
coming and listening to him and in political meetings. And the other assessment is இன்னொரு பார்வை, அவர் அரசியல் அரங்கத்துல ரொம்ப குறைவா தான் செயல்படுறார். இது வரைக்கும் ஒரு சில அரசியல் கூட்டங்கள்ல தான் பேசவே செஞ்சிருக்கிறார். 5-6 speeches. இருக்கலாம், ஆனா இந்த வேகம் கூடும். இது பத்துமா? No, he may not be enough, but he has to பத்தாம இருக்கலாம். தீவிரமா பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கும், பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதெல்லாம் செய்யத்தான் போறாரு. go there, he will be speaking. That way, விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு விமர்சிக்கப்படுறார். It appears to me that he is committed to be full time. He's just finishing one of his last assignments and அவருடைய கடைசி ஃபிலிம் ப்ராஜெக்டை விரைவில் முடிச்சுட்டு இன்னும் ஒரு மாசத்துல முழுமையா தீவிரமா அரசியல் களத்துல ஈடுபட போறாரு. a full time politician in terms of physical presence among the masses. In his mind probably he already is a full time politician. one popular பரவலா பேசப்படுற அரசியல் கணக்கு, விஜய் கணிசமான சீட்டுகளை ஜெயிக்கணும்னா அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் முடியும். இதுதான் இயல்பான கணக்குன்னு பார்க்கப்படுது. that is his natural option. This is இதத்தான் ஜன்சுராஜை பத்தி பீகார்லயும் சிலர் பேசுறாங்க. மாறுபடுறீங்களா இதுல இருந்து? absolutely. I put that in இந்த கணிப்பை குப்பையில தான் போடணும். that's like you're trying to make a future prediction looking in the rear view. அரித்மெட்டிக் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்ல. 47% வாக்குகளை திமுக அணி பெற்றிருக்கு. Reality is what has happened in the past. கடந்த காலத்துல நடந்தது தான் தொடர்ந்து நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி எந்த வாக்கையும் பெருசா தமிழ்நாட்டுல பெற முடியாது என்பதுதான் அரித்மெட்டிக் ரியாலிட்டி. In Tamil Nadu. அவங்க வாக்கு வங்கி கூட தமிழ்நாட்டுல மெல்ல மெல்ல வளர்ந்தது தானே. No, but in many states they have பல மாநிலங்கள்ல அவங்களுக்கு வாக்கு வங்கி 6 மாசத்துல உயர்ந்திருக்கு. தெலங்கானாவை எடுத்துக்கோங்க, அல்லது 2014 அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு வாக்கு சதவீதத்தை எப்படி அதீதமா உயர்த்துச்சுன்னு பாருங்க. அரித்மெட்டிக்ங்கிறது கடந்த கால கணக்கு தான். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்களேன். விஜய்க்கு முன்னாடி பல அரசியல் சக்திகள் மாற்று சக்தியா வரதுக்கான முயற்சியை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு 10-11% தாண்டல இல்ல. but anyone who is coming new knows all this data. விஜய் நிலைமை மட்டும் இதுல இருந்து எப்படி வேற மாதிரி அமையும்? Vijay's case or for that matter any's case would ஏன்னா விஜய் ஒரு புது தன்மையை, வேல்யூ ப்ரொபோசிஷனை அரசியல்ல கொண்டு வர்றாரு. they are bringing to the people is different than what has been offered till now, then I'm sure What is new, சிவாஜி கணேசன், விஜயகாந்த் இவங்க எல்லாம் கொண்டு வந்ததை விட எப்படி மாறுபட்டது? or whoever has tried see, this in I the have past. not closely studied those individuals who you are naming. நீங்க சொல்ற அரசியல் தலைவர்களை பத்தி எனக்கு முழுமையா தெரியல. கடந்த காலங்கள்ல அவங்க முழுமையா வெற்றி பெறாததற்கான காரணமும் தெரியல. as many would have believed. I'm looking at ஆனா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கறேன். தமிழக மக்கள்ல பெரும் பகுதியினர் புதிய நேர்மையான அரசியல் மாற்றம் தேடுறாங்க. விஜய் இந்த கூறுகளை பெற்றிருக்கிறாரு. for a new, cleaner, fresh alternative, and Vijay fits the bill. It could be ஒரு 10-12% இல்ல அதிகமா கூட இருக்கலாம். ஆனா தேர்தல்ல வெற்றி பெற அளவுக்கு இருக்குமா? You will see தமிழகத்தோட முடிவுகளும் சரி, பீகாரோட முடிவுகளும் சரி, எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை தரும் பாருங்க. in Bihar would surprise many. எண்ணிக்கையில சொல்லணும்னா assessment. I wouldn't like to quantify it, just எண்ணிக்கையில சொல்லல, ஆனா எங்க புதிய பாதையை எடுத்துட்டா அதுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்னு வானலாவிய உச்சம், இல்லைன்னா அதல பாதாளம். இடைப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடையாது. in the sky. There's no in between. So I don't see Vijay ending. விஜய் 8-10-12% வாங்க வாய்ப்பு இல்லை. எங்க ஜன்சுராஜ் கட்சியும் 8-10% வாங்காது. I don't see Jansuraj getting 8% or 10% vote. ஒன்று ஒரு பெரிய சக்தியா உருவெடுப்போம், இல்லைன்னா 5-10 வருஷம் அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். இடைப்பட்ட வாய்ப்பே இல்லை. அது மாதிரி தான் விஜயும். Us to continue working for another 5 years or 10 years before they trust. Mr. There's no in between. Mr. Vijay and all விஜயும் அதிமுகவும் பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிறதே இல்லை. என்ன காரணம்? criticize each other. Why do you think so? But that you have to ask them. I'm not. அது ஏன்னு நீங்க அவங்கள தான் கேட்கணும். They are not criticizing. Based on your அவங்களோட பேசுனதுல உங்களுக்கு என்ன தெரியுது? Based on my conversation, Do you not see we are a very clear. penchant No, in both very sides? clear that நான் பேசினதோட அடிப்படையில் வச்சு சொல்றேன், விஜய் தனிச்சு நிற்கவே விரும்புறான்னு தெரியுது. தனிச்சா? yes, absolutely. So I don't see that changing. And even ஆமா, அது மாறும்னு எனக்கு தோணல. இந்த ஆண்டு பீகார் தேர்தலை நான் முடிச்சிட்டு அங்க கூடுதல் நேரத்தை செலவு பண்ண வர்ற வரைக்கும் தாவேகா தனித்து போட்டி என்ற யுக்தி மாறாது. like to deviate from this strategy of going alone.
So for now, you see Mr. Vijay as going alone, அவர் தலைமையில் அணி ஜூனியர் பார்ட்னரா யாருக்கும் போக மாட்டாருன்னு சொல்றீங்களா? and he will not be a junior partner to any. கூட்டணி இல்லைங்க, குறைந்தபட்சம் டிசம்பர் வரை கிடையாது. அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க விரும்புதோ? AIADMK towards an alliance with him? Do you No, see, assess that? AIADMK. அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்றிணையணும்னு கருதுது. அவங்க பாரம்பரியமான கட்சி, வழமையான முறையில அரசியலை அணுகுவாங்க. Their politics is the traditional way, and the traditional way would. அந்த அணுகுமுறையின்படி அரித்மெட்டிக்க பார்ப்பாங்க. அதுக்கு திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அது விஜய்க்கும் எனக்கும் ஏற்பில்லை. But I don't think TVK, Vijay, and we are looking at. AIADMK prefer அதிமுக விஜய் கூட்டணியை விரும்புது இல்லையா? the other way around. No, I'm based on my understanding. AIADMK would. திமுகவுக்கு எதிரான சக்திகளோடு அதிமுக கூட்டணியை விரும்புது. அது இயல்பான புரிதல். That for that you don't have to be privy to any private conversation. It's like a common assessment. ஆனா தாவேகா தனித்து போட்டியிடும்னு உறுதியா சொல்ல முடியும். That much I'm sure. இது தற்போதைய நிலைதானா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி மாறுமா? Before election, I don't know, but அது தெரியல. நிலைமை மாறினா அந்த முடிவை அதை நாங்க அடுத்த ஜனவரி பிப்ரவரியில எடுப்போம். February. Because for that I have to spend at Are least. you keeping this under the கூட்டணியை யாரும் கலைச்சிடக்கூடாதுன்னு முடிவை மறைச்சு வைக்கிற யுக்தியா அது? See, so no spoil sport is played? We will stick to. எங்க அஜெண்டால உறுதியா இருக்கும். தனித்து நிற்பது தான் எங்களோட நிலைப்பாடு. பீகார்ல 243லையும் நாங்க நிற்கிறோம். அதுக்கு நான் 2 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன். விஜய் தமிழ்நாட்டில் அடுத்த 6-8 மாசத்துக்கு தீவிரமா களமாடுவார். Let him start, and we'll see. அப்புறம் பப்ளிக்கா அறிவிப்போம் தனித்து போட்டியா இல்ல யாரோட கூட்டணி வைக்க போறோம்னு. ஆனா இப்போதைக்கு தனித்து போட்டிங்கிறது தான் நிலைப்பாடு. As things stand, we are going alone. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.